ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடித்தவங்களுக்கு வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய கம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 28 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் அலோன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பரரி பேஸ் தான். 2 இயர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 9 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ ஆர் பிடெக் இல்லைனா எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி பார்த்திங்கன்னா அது 37,000 தான். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ஸ்க்கு வந்து 4 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக், எம்இ ஆர் எம்டெக் வந்து அந்த டிசிப்ளினில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 28, ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 31, எஸ்சி எஸ்டிக்கு 33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஆப்ஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் போஸ்டலில் அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் இமெயில் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த டைரக்டர், கம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிஆர்டிஓ, ஆவடி, சென்னை 6,54,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்புகிறவங்களா இருந்தால் அதில் வந்து அந்த கவரில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஜேஆர்எஃப் ரெக்ரூட்மெண்ட் 2024ன்னு அந்த என்வலப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி அது கூட உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் இமெயிலில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸும் அவங்க அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலக்டட் கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் வந்து இமெயில் மூலியமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் இமெயிலுக்கு வரும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் மார்க்கை வச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்க வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ராவல் அலோன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ஆர்
ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வர சொந்த செலவில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடிக்கோ அல்லது இந்த கான்டாக்ட் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதிலிருந்து 21 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுலேருந்து 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தான் இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட். ஸோ ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் இந்த போஸ்டரில் இருந்தாலும் சரி இல்லை இமெயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்றடையணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.